ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அனுதின தியானத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆம், ஆண்டவரை வாஞ்சையாய் தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுதலை செய்கிறார். காரிட்டன் பூம் என்ற ஒரு அருமையான சகோதரி ஹிட்லர் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹிட்லருக்கு யூதர்கள்லாம் பிடிக்காது, அநேகரை கொலை செய்து கொண்டிருந்தான். யூதர்களுக்கு உதவியா இருக்கிற நபர்களையும் அவர் அரெஸ்ட் பண்ணி கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்ற ஒரு கொலை களத்திற்குள்ளாக அவன் சிறையில் அடைத்திருந்தான். அந்த மாதிரி காரிட்டன் பூம் அவர்கள் அவங்க குடும்பம் யூதர்களுக்கு அதிகமாக உதவி செய்தார்கள். கொலைக்காக நியமிக்கப்பட்ட அநேக யூத பெண்களை, யூத ஆண்களை, யூத குடும்பங்களை இவர்கள் காப்பாற்றினார்கள். அதனால இந்த காரிட்டன் பூமை அன்றைக்கு இருந்த ஹிட்லருடைய நாசி படையினர் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வைத்திருந்தார்கள். அது மிகவும் கொடிய இடம். அதில் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா, சரக்கு பெட்டி, இந்த சரக்கு ரயில் பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 300-500 பேர் அடைச்சு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இழுத்து கொண்டு போவாங்க. அந்த கேம்ப்ல அவ்வளோ ஒரு 10 பேர் இருக்கிற ரூம்ல ஒரு 30-40 பேர் ஒன்னா படுத்துருந்துப்பாங்க. அவ்வளோ கொடிய இடம், சரியான உணவு இல்லை, கடினமான வேலைகளை கொடுப்பார்கள். மரணத்துக்காகவே நியமிக்கப்பட்ட கூட்டம். அனுதினமும் மரணத்தை கண்கூடா பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த அம்மா. அநேகர் தங்களோடு வந்தவங்களாம் மறிக்கிறத பார்த்தாங்க. டெய்லி அதிகாலை லைன்ல நிக்கணும். அங்க இருக்கிற போர்வில் முன்னாடி நின்று வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல போய் லைன்ல நிற்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் இந்த அதிகாலை வேலை இந்த அம்மாவுடைய உள்ளத்துல பேசிட்டே இருந்தாராம். உன்னை நான் இந்த இடத்துல இருந்து விடுவிப்பேன், உன்னை நான் விடுவிக்க போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தாராம். ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. சிந்தன் மனநிலையில அந்த அதிகாலையில அந்த ஒரு லைனா எல்லாம் நிக்கிற இடத்துல போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது முன்பாக நின்ற அந்த போர் வீரன் காரிட்டன் பூம் என்று முன்னாடி அழைத்தானாம். இவங்க பயந்துகிட்டே முன்னாடி போனாங்களா, ஐயோ இன்னைக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ, நான் எதுவுமே செய்யலையே தவறு என்று சொல்லி பயந்துகிட்டே போகும்பொழுது இந்த போர்வீரன் சொன்னானா, இன்றைக்கு நீ விடுதலை ஆகுகிறாய் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த கேட்டை விட்டு வெளியே அனுப்பினானா. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையின்படி காரிட்டன் பூம் விடுவிக்கப்பட்டார்கள். அதுக்கு பின்பு மரண பரியந்தம் உலகமெங்கும் மன்னிப்பின் அன்பின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு சென்றார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கட்டாயம் செய்வார். குறிப்பாக நீங்க எந்த நெருக்கத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் என்னால சொல்ல முடியும் இந்த வசனத்தின்படி, நீங்க வாஞ்சியா ஆண்டவர் தேடுங்க, ஆர்வமா தேடுங்க, ஆத்மார்த்தமா அவரை தேடுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியில் அவனை விடுவிப்பு என்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் இந்த நாளில் உங்களை அநேக காரியம் நெருக்கங்கள் இருந்து விடுதலை செய்து மகிழ்ச்சிக்குள்ளாய் மாற்றுவாராக. காட் பிளஸ் யூ.